குளிக்கிறதுக்கு ஒரு இடத்த தேடுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஐ ஹோப் திஸ் லொக்கேஷன் வாஸ் கிரேட். ஆக்சுவலாக சென்னையிலேருந்து நான் சொந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். இங்கே ஊரில் நடந்த கதைகளை பற்றி பேச தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். எப்பயுமே என் ஊருக்கு வந்தால் எனக்கு ஒரு ரிச்சுவல் இருக்குது. ஏதாவது நல்ல ஆரோ குழம்பு பார்த்து எங்கள் அப்பா கூடயோ இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ போய் நல்லா முங்கி குளிக்கிறது. பிகாஸ் எவரிபடி நோஸ் சென்னையில் வந்துட்டு அந்த மாதிரி ஆறு குளம்லாம் இல்லை. அப்படியே இருந்தாலும் சென்னைக்கு மிக அருகாமையில் 100 கிலோமீட்டர் தூரம் 150 கிலோமீட்டர் தூரத்தில் ஏதாவது ஃபால்ஸோ ஆரோ இருக்கும். அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி போகிறதுக்குலாம் எனக்கு தெம்பு இல்லை. அதனால ஊருக்கு எப்பெல்லாம் வரணும் அப்பெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஸ்பாட்டாக போய் தேடி கண்டுபிடிச்சி குளிக்கிறது. அதே மாதிரி இந்த வாட்டி எங்கள் அப்பாட்ட கேட்டேன், அப்பா எங்கேயாவது போய் குளிக்க போகலான்னு. எங்கள் அப்பா காலைல ஒரு 6:30 எழுப்பி ஒரு மஜா ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் வான்னு கூப்பிட்டு போனார். மேக்ஸிமம் இந்த மாதிரி போய் குளிக்கிற இடம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஸ்பாட்டாக தான் இருக்கும். இந்த வாட்டி உனக்கு தெரியாத ஒரு ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க பாருங்க, மஜா ஸ்பாட்டு. சும்மா நான் சொல்றேன், அதை நீங்க விஷுவல் பண்ணி பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். ஒரு பெரிய ஆலமரம், அது கீழே ஒரு பெரிய குளம், அங்க அழகா சூரிய வெளிச்சம் படுது. அந்த ஸ்பாட்ல தான் நீங்க போய் குளிக்க போறீங்க. கேட்க எப்படி இருக்குது. Road tells he knows the spot. செமையா இருக்கு. இந்த இடத்துக்கு போனதுல இருந்து ஏங்க இங்க பாருங்க அப்படின்னு தான் நான் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இருந்துட்டு இருந்தேன். செம ஹாப்பி, செம ஸ்பாட்டு, செம குளியல். அண்ட் அந்த சந்தோஷத்தோட எப்போ வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்டோம். புட்டு, பயிர், பப்படம் இதெல்லாம் வந்துட்டு இங்க சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகுது. என்னாலையுமே செய்ய முடியாது, செய்யறதுக்குமே ரொம்ப டைம் ஆகும். அண்ட் இது சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ டைம் ஆகும். அதனால இங்க வந்துட்டு இந்த மாதிரி ஐட்டங்களை சாப்பிடலாம் நினைக்கும் போது எக்ஸைட் ஆகுது எனக்கு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நல்ல ஒரு தூக்கம். தூங்கி எழுந்தா மறுபடியும் நல்ல மீன் சாப்பாடு. எந்த ஊர்ல மீன் குழம்புக்கு கிழங்கு வச்சு சாப்பிடுவாங்கன்னு தெரியல, எங்க ஊர்ல சாப்பிடுவோம். நாங்கள் மீன் குழம்பையே வித்தியாசமா சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்க ஆட்கள். ஹோம் டவுன் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் கைஸ். இன்னைக்கு 2வது நாளா ஊர்ல இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நான் கிளம்பிடுவேன். நண்பர்களே, இன்னைக்கு ஊரை விட்டு கிளம்புற நாள். சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகணும். அண்ட் ஆல்சோ ஹோம் டவுனை பத்தி பேசும்போது நான் சென்னையை பத்தி பேசணும்னு ஆசைப்படுறேன். சின்ன வயசுல இருந்து எனக்கு ஆசை என்னன்னா, எப்படியாவது சென்னையில போய் ஒரு நல்ல வேலை வாங்கி சென்னையிலே செட்டில் ஆகணும் அப்படின்றதுதான். ஆனா இப்போ சென்னையில 23 வயசுல தன்னந்தனியா வாழ்ந்துட்டு இருக்க எனக்கு இருக்கிற ஆசை என்னன்னா, எப்படியாவது அடிச்சு பிடிச்சா திருப்பி இந்த ஊருக்கு வந்து செட்டில் ஆயிடணும், இங்கே வாழ்ந்து செத்து போயிடணும் அப்படின்ட்டு தான் இருக்குது. ஏன்னா முன்னாடி எல்லாம் வந்துட்டு இந்த ஊரோட அருமை தெரியல. என்ன சொந்த ஊரு, சென்னை மாதிரி வருமா, சென்னையில எல்லாம் ஹைடெக்கு அது இதுன்னு. இங்க இருக்கிற நிறைய விஷயம் அங்க இல்லாத ஃபீல் தான் எனக்கு எப்பயுமே இருக்கும். எப்பயுமே அது எனக்கு ஒரு அவுட்கம்மர் தான், நாட் அ இன்சைடர்ன்ற ஃபீல் எனக்கு இருந்துட்டே இருக்கும். மறுபடியும் வரணும், இந்த ஊர்லயே இருக்கணும். பாப்போம், வேற வழி இல்லை. வேலைக்காக சென்னை போயாச்சு, அங்கதான் வாழ்க்கை ஆயாச்சு. கொஞ்ச காலம் அங்கேயே ஓடிட்டு மறுபடியும் இந்த ஊருக்கு வரணும். இந்த அழகான ஊருக்கு வந்து இங்கேயே செட்டில் ஆயிடணும்.